ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான எக்கு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய்ட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு தேவையான பொருளாக எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி நிறையா தேங்காய் எடுத்துக்கோங்க. 2 இன்ச் அளவு பட்டை, 1 டீஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கசகசா இருக்கு இல்லையா, அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது அப்படியே திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான். அப்புறம் 5-6 முந்திரி பருப்பு, இவ்வளோதாங்க. இதை மட்டும் தண்ணி சேர்த்து நீங்கள் கரகரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது, இந்த அளவு தான் இருக்கணும். இப்போது எக்கு எல்லாத்தையுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். கட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் எக்கை போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரை பண்ண போகிறோம். அடுப்பை லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அது 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு காரம் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நம்ம கிரேவிலையுமே மிளகாய் தூள்லாம் சேர்க்க போகிறோம். எக்குக்கு இந்த அளவு காரம் போதுமானது. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, எக்கு எல்லாத்தையுமே இந்த மாதிரி தலைகீழாக கவிழ்த்தி வச்சுருங்க. அந்த எண்ணெயிலேயே எல்லா எக்குமே படுற மாதிரி தள்ளி தள்ளி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இப்படியே இருக்கட்டும். இது என்னாகும் அப்படின்னா, எக்குக்கு ஒரு கோட் கொடுத்த மாதிரி இருக்கும். மஞ்சள் கரு தனியாக கலண்டு வராது, ஃபர்ஸ்ட் ஒன். இன்னொன்று என்ன அப்படின்னா, உப்பு காரம் எல்லாமே எக்குலேயும் ஏறி இருக்கும். ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த 2 நிமிஷம் இந்த சைடு வதங்கினதுக்கப்புறம் அந்த சைடு 2 நிமிஷம் நம்ம திருப்பி விட்டுறலாம். பாருங்களேன், நல்லா வெந்துருச்சு. இந்த எண்ணெயே போதுமானது தான். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு ஸ்பெஷலாக வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. அதாவது நம்ம பிரியாணிக்கெல்லாம் நம்ம வதக்குவோம் இல்லையா, அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வதக்குனா தான் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், கலரும் கொடுக்கும். அதுக்காக தான் கருகிறதுக்கு முந்தின ஸ்டேஜ் வரணும். அந்த அளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. ஆனால் கருகிடக்கூடாது. கருகுச்சு அப்படின்னா அதோட டேஸ்ட்டே மாறிடும். பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கணும். ஒரே ஒரு தக்காளியையும் இதோட சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதையுமே நல்லாவே வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லாவே வதங்கிடட்டும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா, 1 பங்கு இஞ்சி எடுத்திங்கன்னா 2 பங்கு பூண்டு எடுக்கணுங்க. அதான் அளவு. அப்படி அரைச்சதில் 2 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போதைக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். ஓரளவுக்கு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நீங்கள் வதக்கி விட்டீங்க அப்படின்னா அடி பிடிக்காது. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மட்டும் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் மசாலா ஐட்டம் எதுவுமே சேர்க்கலை. இப்போவே நம்ம மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு. காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா மல்லித்தூள் எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை இந்த நேரத்தில் லோ ஃப்ளேம் பண்ணிக்கணும். ஏன்னா மசாலா ஐட்டம் சேர்க்கும் பொழுது அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மசாலா அதோட ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே மாறிடும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம தேங்காயெலாம் போட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை அதில் சேர்த்துக்கலாம். கிரேவி திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தான் அரைக்கணும். இல்லை உங்களுக்கு தண்ணியாட்டம் வேணும் குழம்பு மாதிரி அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி தான் ரெஸ்டாரண்ட்லேயும் கொடுப்பாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இதை ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும். கொஞ்சம் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் தண்ணி சேர்க்கணும். இல்லைன்னா உங்களுக்கு அந்தளவு நல்லா இருக்காது. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்குறேன். நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு 4-5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச எக்கை இந்த மாதிரி கவிழ்த்தி போடணும். அப்போ தான் இது கலண்டு வராது. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஏற்கனவே எக்கில் உப்பு காரம் எல்லாமே ஏறி இருக்குது. இன்னும் கொஞ்சம் கிரேவியில் இருக்கும் பொழுது இன்னும் ஊறும் பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும். குழம்பு அப்படியே இந்த கிரேவி எல்லாத்தையுமே எடுத்து அந்த எக்கு மேலே லைட்டாக எடுத்து ஊற்றுங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ஓரளவுக்கு 2-3 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் அப்படியே மல்லி இல்லை புதினா தழை ஏதோ ஒன்று தூவி எடுத்துடலாம்.
அவ்வளோதாங்க, சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி, புலாவ், சப்பாத்தி, தோசைன்னு எல்லாத்துக்கூடையும் தொட்டு சாப்பிடலாம். அட்டகாசமான இந்த கிரேவியை நீங்களும் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.